வணக்கம், நான் உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் விசஸ் ட்ரேடிங். அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்ட்டா இல்ல ட்ரேடிங் பண்றது பெஸ்ட்டான்னு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் பத்தி பார்க்கவும். இந்த லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எடுக்கலாம். அந்த லாங் டேர்ம்னா என்னன்னா ஒரு கோல் செட் பண்ணி அதை பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்றதுதான் லாங் டேர்ம். இதுல என்னன்னா பேஷண்டா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அது இல்லாம நீங்க டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது பண்ணணும். ஸ்டாக்ஸை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நீண்ட நாள் வச்சிருக்கோம். இதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து வர கேபிட்டல் அப்ரிசியேஷன் உங்களுக்கு பெனிஃபிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்ங்கிறது பெனிஃபிட். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ஃபிளிப் ஷேர்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதுல ரிஸ்க் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, பாத்தீங்களா உங்களுக்கு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே கம்மியா இருக்கும். நீங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பயப்படவே தேவையில்ல, பொறுமையா கண்டிப்பா அது ஏறும். கொஞ்சம் கொஞ்சமா கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு வச்சுக்கீங்களேன். நீங்க எம்ஆர்எஃப் ஷேர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எம்ஆர்எஃப் கம்பெனி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த எம்ஆர்எஃப் கம்பெனிங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த ஷேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 அப்ப பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் இருந்தது. இப்ப 2025 வருஷம் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்த நம்ம வாங்கி போட்டுட்டு வெயிட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேர், அதாவது 1000 ரூபாய் போட்டு நீங்க அப்ப வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஷேரோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வருது. ஓகேங்களா? நீங்க டவுட்டா இருந்தா கூட நீங்க கூகுள் போயிட்டு என்ன பண்றீங்கன்னா எம்ஆர்எஃப் ஷேர் பிரைஸ்ன்னு போடுங்க. 1.25 லட்சம் ரூபாய் இப்ப போயிட்டு இருக்கு. மார்க்கெட் லோங்கிறதால அதிகபட்சம் எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்க. 1.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. இதுவே நீங்க இடம் வாங்கி போடணும்னு வச்சுக்கீங்களா, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அமௌண்ட்ங்கிறது தேவைப்படும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக நீங்க கம்மியான அமௌண்ட், ஒரு 20 ரூபா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 30 ரூபா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவே ட்ரேடிங்ல என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மா நீங்க அந்த மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் ஆகுது இல்லையா, ஏறுது இறங்குது இல்லையா, அதுல தான் நீங்க ப்ராஃபிட்டுக்கு இருந்து எடுக்க முடியும். இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்கானது. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் ட்ரேட் பண்றதால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட், இதுல பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடு, ஆப்ஷன் ட்ரேடு, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன், இது மட்டும் தான் வரும். இதுல மேக்சிமம் ஹை ரிஸ்க், நிறைய பேர் லாஸா தான் இருக்காங்க, மன உளைச்சலுக்காகவும் ஆளாயிருக்காங்க இந்த ட்ரேடிங் பண்ணும்போது. அதாவது நீங்க வில்லேஜ் சைட்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பணத்தை வாங்கிட்டு நான் 10 லட்சம் 20 லட்சம் ஆக்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணி அதாவது ட்ரேடிங் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டுங்கிறது லாஸ் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பணம் கொடுக்க முடியாது. பட் நீங்களே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லைன்னா பினான்சியல் அட்வைசர்கிட்ட போட்டு கேட்டுட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸ்டாக்ஸை பிக் பண்றதுக்கு முன்னாடி நல்ல நல்ல ஸ்டாக்ஸா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது சொல்லிட்டாங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 200 ஸ்டாக்ஸ் 300 ஸ்டாக்ஸ்ன்னு அந்த மாதிரி வாங்கி போடாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஏறும் இறங்கும். நீங்க வாங்குற டைம்ல அதிக விலையில இருக்கும்போது திடீர்னு இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வலிக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா பாண்ட்ஸ், அது இல்லாம பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்க எதை சூஸ் பண்ணும், எதுல உங்களுக்கு அதிக ப்ராஃபிட், உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கணும்ட்டு அதை கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேருங்கிறது வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல போறேன். என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது அதிகம், ஆனா இதுல ரிஸ்க்குங்கிறது கம்மி. இதுல ஷார்ட் டேர்ம், அதாவது மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் வச்சு இது பண்றது. இது ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க டிசிப்ளினா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோட பிரைஸ்ங்கிறது இதுல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா டிவிடெண்ட்ங்கிறது நிறைய டிவிடெண்ட்ங்கிறது கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா போனஸ் ஷேர் கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ்ங்கிறது ஹை ஆயிடும். ஆனா இங்க அதாவது அந்த ஃபிளக்சுவேஷன் அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைச்சதுனா தான் ஆச்சு. ப்ராஃபிட் கிடைக்கலனா உங்களுடைய கேபிட்டலும் போயிடும். அதாவது நிறைய பேர் இந்த ட்ரேடிங் பண்ணி லூஸ் பண்ணவங்க தான் இருக்காங்க. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் அடைஞ்சவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க தான் சூஸ் பண்ணணும். எதை சூஸ் பண்ணலான்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாமா இல்ல ட்ரேடிங் சூஸ் பண்ணலாமா? பட் என்னன்னா நீங்க யாரே நம்பியும் பணத்தை தயவு செய்து கொடுக்காதீங்க. பணத்தை நீங்களாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். அக்கௌண்ட்ங்கிறது ஷேர் மார்க்கெட்ல இப்ப ஈஸியா ஓபன் பண்ணலாம். ஜெரோதா, பேடிஎம், அது இல்லாம அப்ஸ்டாக், ஏஞ்சல் புரோக்கர், கோட்டக் மகேந்திரா பேங்க், நீங்க வச்சிருக்க பேங்க்லயே கூட புரோக்கரேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க பேங்க் அணுகி கூட கேட்கலாம், இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது ஒன்று ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹேவ் நைஸ் டே.